கூர்ம ஜெயந்தி அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவின் கூர்ம அவதாரத்தை கொண்டாடும் ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கூர்ம ஜெயந்தியை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரியாதவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கூர்ம ஜெயந்தி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கூர்ம மூர்த்தியை நம்ம வழிபடுவதால் சனி தோஷம் நீங்கும் அப்படின்னும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் இந்த குறிப்பிட்ட நாளில் அரை நிமிடம் பெருமாளை இப்படி வழிபாடு செய்தாலே போதும் சகல தோஷமும் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் வளமையும் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். கூர்ம ஜெயந்தி என்னைக்கு வருதுன்னு பார்த்தோன்னா ஆனி மாத கிருஷ்ணபட்ச துவாதசி திதி அன்னைக்கு வரக்கூடிய இந்த கூர்ம ஜெயந்தி அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஜூன் 22 வருது. கூர்ம ஜெயந்தி நாளில் கூர்ம மூர்த்தியை நம்ம வழிபடுவதன் மூலம் சனி தோஷங்கள் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. குறிப்பாக பார்த்தோன்னா சனி பெயர்ச்சி காலங்களில் கூர்ம மூர்த்தியை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. கூர்ம மூர்த்தி அப்படிங்கிறது உலக பாரத்தை தாங்கியவர் அப்படிங்கிறதுனால அவரை வழிபாடு செய்யும் பொழுது குடும்ப பாரம் குறையும் அப்படின்னும் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மை. கூர்ம ஜெயந்தி நாளில் கூர்ம மூர்த்தியை நம்ம வணங்கினோன்னா துன்பங்கள் விலகி மனம் அமைதி பெறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த கூர்ம ஜெயந்தி ஜூன் 22 வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் அரை நிமிடம் பெருமாளை நம்ம இப்படி வழிபாடு செய்தாலே போதும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வமும் சனி தோஷமெல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது உண்மை. பகலும் இரவும் எப்படி மாறி மாறி தோன்றி நாள்களை நகர்த்துவதோ அதே போல நல்லதும் தீயதும் இணைந்து தான் இந்த பூமியை இயக்கி வருது அப்படிங்கிறது 100% உண்மை. நன்மைகள் செய்யும் மானிடர்கள் தீயவர்கள் எப்பொழுதெல்லாம் பெருகுகிறார்களோ அப்போ ஸ்ரீமன் நாராயணன் அவதரித்து துஷ்ட நிகிரகம் செய்து காக்கிறார் அப்படின்னும் அப்படி அவர் எடுத்த அவதாரங்களில் 9 அவதாரங்கள் எடுத்து இந்த பூ உலகை பெருமாள் ரட்சித்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். இந்த 9 அவதாரங்களில் 2வது அவதாரம் தான் இந்த கூர்ம அவதாரம் அப்படிங்கிறது உண்மை. மற்றெல்லா அவதாரங்களிலும் துஷ்டர்களை சம்ஹாரம் செய்ய தோன்றியது அப்படின்னும் கூர்ம அவதாரம் மட்டும்தான் நன்மை செய்து தேவர்கள் அமிர்தம் பெற உதவிய அவதாரம் அப்படின்னும் இன்னும் சொல்ல போனோன்னா அற்புதமான பல விஷயங்கள் பார்க்கடலிலிருந்து தோன்றி தேவர்கள் பலம் பெற உதவியதும் இந்த கூர்ம அவதாரத்தினால தான் அப்படிங்கிறது இந்த கூர்ம அவதாரத்துக்குரிய கூடுதல் சிறப்பு. கூர்ம ஜெயந்தி தினத்தையொட்டி கூர்ம அவதாரத்தின் நோக்கம் தெரிந்து கொண்டு அந்த அவதாரத்தில் பெருமாளை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. துர்வாச முனிவரின் தெய்வீக மாலையை அலட்சியம் செய்த தேவேந்திரன் அப்படிங்கிறவர் துர்வாச முனிவரால் சபிக்கப்பட்டார் அப்படிங்கிறது கதை. அதனால தான் செல்வங்கள் அனைத்தையும் பலத்தையும் இழந்தார் அப்படின்னும் அவரோடு சேர்ந்து சகல தேவர்களும் பலமிழந்து துன்பப்பட்டார்கள் அப்படின்னும் அந்த வேளையில் அசுரர்கள் தேவர்களை தாக்கி வெற்றி பெற்றனர் அப்படின்னும் கதை. இழந்த செல்வங்களையும் பலத்தையும் பெற தேவர்கள் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியின் ஆலோசனைப்படி பார்க்கடலை ஒரு புறம் தேவர்களும் மறுபுறம் அசுரர்களும் கடைய துவங்கினார்கள் அப்படின்னும் வாசுகி பாம்பு கயிறாகவும் மந்திர மலை அப்படிங்கிற மலை மத்தாகவும் அப்போது பயன்பட்டது அப்படின்னும் பிரம்மாண்ட மலையின் எடை தாங்காமல் அடிக்கடி மந்திர மலை கடலில் விழுந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னும் தேவர்களுக்கு உதவி செய்ய திரு உள்ளம் கொண்ட திருமால் கூர்மமாக பிரம்மாண்டமான ஆமையாக வடிவமெடுத்து மந்திர மலை நழுவி விடாதபடி தாங்கி பிடித்தார் அப்படிங்கிறது இந்த கூர்ம அவதாரம் நிகழ்ந்ததற்கான கதை. பகவான் கூர்ம அவதாரம் எடுத்த நாள்னு பார்த்தோன்னா ஆனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை துவாதசி அப்படின்னு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி பார்த்தோன்னா ஜூன் 22 ஆனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை துவாதசி திதி அடக்கத்தின் உருவமாக பொறுமையின் வடிவமாக தோன்றிய கூர்ம பகவான் மந்திரமலையின் பாரத்தை தானே தாங்கி தேவர்களின் எண்ணில்லா செல்வங்களை பெற அருளினார் அப்படின்னும் இந்த இறுதியாக அமிர்தம் ஏந்திய கரங்களோடு தன்வந்திரி பகவானும் பார்க்கடலிலிருந்து தோன்றி அருள் செய்தார் அப்படின்னும் இந்த கடையும் பொழுது காமதேனு ஐராவதம் உச்சை கிரகஸ் அப்படின்னு அதிசய குதிரை அரிச்சந்தனம் கற்பகம் சந்தனம் பாரிஜாதம் மந்தாரம் அப்படின்னும்
இவற்றோடு ஜேஷ்டா தேவி, திருமகள், 60 கோடி தெய்வ பெண்கள், சந்திரன், மதுவின் தேவியான சுரா இது எல்லாருமே தோன்றினார்கள் அப்படின்னும் கதை. ஸ்ரீ கூர்ம பகவான் இருந்து சகல லோகங்களையும் காத்தருளினார் அப்படின்னும் கூர்ம அவதாரத்தின் தொடர்ச்சியாக தான் திருமாலின் மோகினி அவதாரமும் ஐயப்பனின் ஜனனமும் ராகு கேது தோற்றமும் பிரதோஷ வழிபாடு எல்லாமே தோன்றியதாகவும் ஞான நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் எல்லா அவதாரங்களை விடவும் இந்த கூர்ம அவதாரம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னும் இந்த கடுமையான பாரத்தை சுமந்து உலகை காத்த கூர்மமூர்த்தியை நம்ம வணங்கினோன்னா குடும்ப பாரம் சுமக்கும் அப்படின்னும் எல்லோருடைய நிம்மதியையும் பெறலாம் அப்படிங்கிறதும் நம்பிக்கை. எப்பொழுதெல்லாம் நம்ம பொறுமை மீறும் அளவுக்கு துன்பங்கள் தாக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்ம கூர்ம பகவானை வணங்கி வழிபாடு செய்தோன்னா நிச்சயமாக எல்லா துன்பங்களும் விலகி மனம் அமைதி பெறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அந்த கூர்ம பகவானை இந்த கூர்ம ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு அரை நிமிடம் நம் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள், தாங்கவே முடியாத பிரச்சனைகளை பகவானிடம் சொல்லி மனமுருகி வேண்டி நம் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்க எப்படி கூர்ம அவதாரம் எடுத்தாரோ அதே மாதிரி நம் வாழ்விலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத மனதார நம்பிக்கையோடு நம்ம வழிபாடு செய்தோன்னா நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள், துயரங்கள், வேதனையான சூழ்நிலைகள் எல்லாமே மாற்றம் பெற்று அனைத்தையும் நீக்கும் வல்லமை பெருமாளுக்கு உண்டு அப்படின்னும் அந்த அற்புதமான நாளில் ஒரு அரை நிமிடம் ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிறத மனதார உச்சரிக்கலாம். பெருமாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். சகலவிதமான சனி தோஷத்தால் அவதிப்படுபவர்கள் இந்த சனி தோஷத்தை நீக்கும் பெருமாளை, சனி பிரச்சனை உடையவர்கள் அன்றைய நாளில் வணங்குவது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னும் தீய எண்ணங்கள் உருவாகும் பொழுது நம் ஐம்புலன்களையும் அடக்கி பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்த பகவான் எடுத்த அவதாரம்தான் இந்த கூர்ம அவதாரம் அப்படிங்கிறது இந்த அவதாரத்துக்குரிய கூடுதல் சிறப்பு. இந்த நாளில் பெருமாளை மனதார நம்பிக்கையோட பிரார்த்தனை செய்து ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை மனதார் உச்சரித்து கொண்டே இருக்கலாம். அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்க பெற்று, சனி தோஷம் நீங்க பெற்று, பணப்பிரச்சனையிலிருந்து விடுபட்டு சகல விதமான சந்தோஷத்தோடு வாழ்வாங்கு வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.